ஹாய்ங்க, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து கட்லா மீன் இன்றைக்கி குழம்பு ஃப்ரை பண்ண போகிறோம். வீடியோவுக்கு தலை சின்னதாக தெரியுது. ஒன்று ஒன்று அரை கிலோ இருக்குது. அரை கிலோவுக்கு மேலே இருக்க ஒரு தலை வீடியோவுக்கு சின்னதாக தெரியுது. பாருங்க, குழம்புக்குன்னு தனியாக கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த கடைக்காரனை சொன்னாராம், அக்கா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு குழம்புக்கு தனியாக கட் பண்ணி கொடுத்துட்டு இது ஃப்ரை பண்ணேன். ஒரு 15 பீஸ் இருக்குது. தெரிய மாட்டேங்குதாண்ணா, சின்னதாக தெரியுது. உப்புக்குள்ள மஞ்சள் பொடி போட்டு இதை சும்மா அப்படியே லைட்டாக வச்சிடலாம். குழம்புக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல, அதனால் இதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மீன் அப்படியே இருக்கும், இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும். சின்ன வெங்காயம் பாருங்கள், மணியாக இருக்குது. குழம்புக்கு ஆயிலு எல்லாம் ஊருக்கு போயிருந்தோம், எல்லாம் இப்போ தான் வந்தோம். அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு. ஆயிலு, மஞ்சத்தூள், குழம்புத்தூள், கருவேப்பிலை, மல்லித்தூள், பச்சை மிளகா, தக்காளி, மாங்காய். ஸ்பெஷல் மாங்காய் தானே. அரிசி ஊறிட்டுருக்குது, புளி ஊற வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். இப்போது 10 நிமிஷம் கட்டுன்னு எல்லாம் பண்ணிடுவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கட்லா மீன் குழம்பு ஃப்ரை வேறு லெவலில் இருக்க போகுது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான். சூப்பராக பண்ணிடலாம். மீன் அது வீடியோக்கு ஏன் கம்மியாக தெரியுது? அண்டா ஃபுல்லாக இருக்குது. இவர் எவ்வளோ பீஸ் இருக்குது. தலையே கிட்டத்தட்ட குழம்பு சட்டி 10 மணி நேரம் தெரியல, மண் சட்டியில் வைக்க போகிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது. ஃப்ரெஷ்ஷு இங்கே பாருங்க. வச்சிடலாம். பாய்.